அன்புள்ளம் கொண்ட விஎஸ்டி டிவி நேயர்களே வணக்கம். திருவரங்கம் ஸ்ரீ ரங்கநாத துணையுடனும் பழனி ஸ்ரீ பாலதண்டாயுத பாலினி அருளுடனும் நான் உங்கள் ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஜூன் மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு, எப்பப்ப பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். சூரிய பகவானானவர் ரிஷபராசியிலிருந்து ஜூன் 15ஆம் தேதிக்கு மேல ஆனி மாசம், அதாவது மிதுன ராசியில சஞ்சரிக்கிறார். அதே மாதிரி செவ்வாய் பகவான் மேச ராசியிலிருந்து ஜூன் 20ஆம் தேதிக்கு பின் ரிஷபராசியில சஞ்சரிக்கிறார். அப்புறம் புதன் பகவானானவர் மிதுன ராசியிலிருந்து ஜூன் 8ஆம் தேதி ஜூன் 22ஆம் தேதி வாக்குல கடகராசியில சஞ்சரிக்கிறார். சுக்கிர பகவானானவர் ஜூன் 8ஆம் தேதிக்கு மேல கடகராசி மிதுன ராசியில இப்ப இருக்காரு. கடகராசியில குருவும் சுக்கிரனும் சேர்ந்து இருப்பாங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும், குரு பெயர்ந்திருக்காரு. அதனால அவர் எங்க இருப்பாரு? கடகராசியில தான் இருப்பாரு. சனி பகவானானவர் மீன ராசியிலும், ராகு பகவானானவர் கும்பராசியிலும், கேது பகவானானவர் சிம்ம ராசியிலும் இருக்கார். இந்த மாதிரி இருக்கிறதுனால எந்த மாதிரி மாற்றங்கள் நிகழும்னு பார்த்தா, பொதுப்பா உலக ரீதியா நாட்டு ரீதியா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா, அரசு சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்க நிறைய சிறு சிறு ஒப்பந்தங்கள் இல்லாட்டி சிறு சிறு பயணங்கள் போயிட்டு வருவாங்க. வெளிநாடு வெளியூர் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு வருவாங்க. இப்ப நம்ம கூட பார்த்துருப்போம் நியூஸ்ல, டெல்லி வரையும் நம்ம முதலமைச்சர் போயிட்டு வந்தாரு அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி எல்லா அரசு சம்பந்தப்பட்ட இப்ப அதிகாரிகளுமே சிறு சிறு பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி தகவல் தொழில்நுட்பத்திலேயோ இல்ல மொபைல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ ஏதோ ஒரு மாற்றம், ஏதாவது ஒரு நமக்கு மக்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். நாடுகளுக்கு இடையே நடக்கிற போர் குறைஞ்சு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். எல்லாமே நடைமுறையில நிகழ்வுக்கு சாதாரணமாகும். அதாவது இப்ப நமக்கே தெரியும், சிலிண்டர் ப்ராப்ளம், பெட்ரோல் ப்ராப்ளம் இப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்கு சரியா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பாதிப்புமே இல்லை, எல்லாமே பாசிட்டிவான விஷயங்கள் தான் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? இது உலக ரீதியா. இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்கு 12ஆம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிச்சாலும் ஜூன் 15க்கு அப்புறம் ராசியில வர்றாரு. ஆரம்பத்துல சக ஊழியர்களிடம், அதாவது வேலை பார்க்கிறவர்களா இருக்கும் பட்சத்தில் சக ஊழியர்கள் நம்மளோட சேர்ந்து வேலை பார்ப்பாங்க இல்ல, அவங்களோடையும் மேலதிகாரிகளிடம் எல்லாத்தையும் பிரச்சனை பண்ணிட்டு இருப்பீங்க. என்ன சொல்ல போனா, உங்களுக்கு அவங்க எல்லாமே நல்லதுதான் செய்வாங்க, நல்லதுதான் பண்ணுவாங்க. அது நீங்க உங்களால புரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கறதுதான் உண்மை. எல்லாரும் நமக்கு கெடுதல் நினைக்கிறாங்க, நம்மளை மாட்டி விட்டு அவங்க தப்பிச்சுக்க பாக்குறாங்க, நம்ம தான் போட்டி போட்டு ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனை பிம்பம் நீங்களா உருவாக்கிக்கிறது தான். இப்படிதான் ஆரம்பிக்கும். என்ன சொல்ல போனா, இந்த ஜூன் 25 வரையுமே இப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அந்த புதன் இந்த பக்கம் வராது பாத்தீங்களா, குரு சுக்கிரனோட சேருவார் பாத்தீங்களா, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இது தெளிவு கிடைக்கும். ராசியிலே ராசி அதிபதி இருக்கிறது நல்லது, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அஸ்தமனமா இருப்பார். ஆனி மாசம் வந்துருச்சுன்னா, அதாவது ஜூன் 15 வந்துருச்சுன்னா அஸ்தமனம் முழுமையா வேலை செய்யும். அந்த அஸ்தமனம் தான் உங்களை குழப்பும். யார் நல்லது சொல்றாங்க, யார் கெடுதல் சொல்றாங்கன்னே தெரியாம உங்களை நீங்களே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு, நீங்க தான் உங்களுக்கு வழிகாட்டிக்கிட்டு இருக்கீங்க, நானா சுயம்புவா இருந்துருச்சேன் அப்படிங்கிற ஒரு டைலாக் எல்லாம் பேசுவீங்க. பட் ஆனா நீங்க கண்டிப்பா யாரோ ஒருத்தரோட உதவியில தான் இவ்வளவு தூரம் வந்திருப்பீங்கிறது உங்களுக்கும் நன்றாக தெரியும். நான் சொல்லும் போதிலே உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும். யாரோ ஒருத்தரை வச்சுதான் நம்ம இவ்வளவு பெரிய ஆளானோம். ஆனா அதை நீங்க உணராம புரிஞ்சுக்காம டக்குன்னு நீங்க எல்லாத்தான் வந்தீங்க, நீங்க எல்லாதான் செஞ்சீங்க, அவங்க நம்மளை தப்பா நினைக்கிறாங்க, இவங்கள நம்ம தப்பா நினைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கற்பனை பிம்பம் உங்களுக்கு தோணும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி வெளிநாட்டுல இருக்கிறவங்க, வெளிநாடு பயணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கவங்க இந்த மாசம் சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா 3ஆம் அதிபதி 12ல இருக்கும்போது தான் இந்த மாதிரி வேலைகள் உடனே நடக்கும். அதாவது நான் நேற்று அப்ளை பண்ணேன், இன்னைக்கு வந்துருச்சு, டக்கு டக்குன்னு எனக்கு மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் நீங்க தான். ஸோ வெளிநாடு போகணுங்கிற ஐடியா இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் ஏற்பாடு பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லலாம். சரியா? அதே மாதிரி தந்தையின் தொழிலை எடுத்து செய்யணும். ஏன்னா 9ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி 10ல இருந்து இந்த 10ஆம் இடத்தை உச்ச குரு பார்வையிடுறார். அப்ப தந்தையின் தொழிலை இந்த காலகட்டத்தில் நீங்க எடுத்து செய்யலாம் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். சரிங்களா? பூர்வீக சொத்து, தந்தையால் சம்பாதிச்சு கொடுக்கப்பட்ட சொத்து, இதெல்லாம் உங்க கைக்கு இந்த காலகட்டத்துல வரும். அதே மாதிரி வழக்கு பிரச்சனையில இருந்திருக்கும் இத்தனை நாளா,
எனக்கு கிடைக்குமா, எனக்கு அந்த சொத்து வந்துருமா அப்படின்னு பல மனக்குழப்பத்துல இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து, அதாவது பூமி சம்பந்தப்பட்ட அமைப்பு, வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்பு, இதுக்கு நான் சொல்றேன். பூமி, வாகனம் இதுல இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து உங்க கைக்கு வர்ற அமைப்பு இந்த காலகட்டத்துல இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? ஏன்னா சனி 9ஆம் அதிபதி, அவரு உச்சகுருவோட பார்வை 8ஆம் இடத்த உச்சகுரு பார்க்கிறார். அப்ப கேஸு, பிரச்சனை, சிக்கல் இந்த மாதிரி இருந்த இடத்துலலாம் உங்களுக்கு வருமானம் உண்டு, ஆதாயம் உண்டு. அதுல இருந்து எல்லாமே லாபகரமா கிடைச்சிரும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஜூன் 8க்கு மேல சுக்கிரன் பயிற்சி ஆகிறார் 2ஆம் இடத்துல. இதுதான் உங்களுக்கு தேவையில்லாத வீண் செலவுகள், ஆடம்பர செலவுகள், இல்லாட்டி குழந்தைகளுக்கு ஏதாவது மருத்துவ செலவு பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தி தரும். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்க பாருங்க. தவிர்த்துக்க பாருங்கன்னா, மருத்துவ செலவுங்கிற போது யாரும் தவிர்த்துக்க முடியாது, செஞ்சுதான் ஆகணும். இந்த வீண் ஆடம்பர செலவு இருக்கு பாத்தீங்களா, அதை தவிர்த்துக்கிறது சிறப்பு அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த மாசத்துல ஜூன் மாசத்திலே ரொம்ப அதிர்ஷ்டக்கார ராசி யாருன்னு கேட்டா, என்ன பொறுத்தவரை மிதுன ராசி தான். காரணம் என்னன்னா, எல்லாமே அவங்களுக்கு தேடி கைகூடி வரும், நல்லா இருக்கும், சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். உங்களை நீங்களே குழப்பிக்காம இருந்தால் மட்டும் போதுமானது. இதுக்கு நான் எந்த பரிகாரமும் சொல்ல முடியாது. ஏன்னா குரு உச்சம் அப்படிங்கும்போது நீங்க கோயிலுக்கு போனாலும் இது யதார்த்தம் தான் அப்படின்னு நினைச்சிட்டு போற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? சரி, அப்ப நீங்க பாத்துக்கோங்க. வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். மிருகசீல நட்சத்திரக்காரர்கள். மிருகசீல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும், நீங்க இப்ப புதுசா ஒரு சொத்தை வாங்கணும், நீங்க இப்ப புதுசா ஒரு வண்டி வாங்கணும், அதாவது புதுசா வண்டி வாங்கினா பிரச்சனை இல்லை, பழைய வண்டியை நான் வாங்கிக்கிறேன், ஃபைனான்ஸ்ல வாங்கிக்கிறேன் அப்படின்ற ஐடியால இருக்கிறவங்களா இருந்தா வாங்கும் போதுல கொஞ்சம் பார்த்து கவனமா வாங்குங்க. ஏன்னா அது பிரச்சனையில உள்ள வண்டியோ இல்ல பிரச்சனையில உள்ள இடமா தான் இருக்கும். 4ஆம் பாவ சம்பந்தப்பட்ட உள்ள எல்லா பிரச்சனையும் தீர்வுக்கு வருங்கிறது தான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பொதுவான இதுல மிதுன ராசிக்கு சொன்னேன். ஆனா உங்களுக்கு செவ்வாய்க்கு சனி பகை அப்படிங்கும் போதுல கொஞ்சம் சிக்கலாகவும் பிரச்சனையாகவும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? தந்தைக்கும் உங்களுக்கும் இடையே இருந்த வாக்குவாதங்கள்லாம் குறைஞ்சிடும். தந்தைக்கும் உங்களுக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வருது, அம்மாவோட நல்ல பேச்சுவார்த்தையில இருக்கிறது, எந்த பிரச்சனையும் இல்லை, நான் இப்பதான் என் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுக்கும். வீட்டுல இருந்த இத்தனை நாள் நடந்த போராட்டங்கள்லாம் குறைஞ்சு இப்பதான் நார்மல் லைஃப் வாழ்வீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு. குடும்பம், அதாவது இது எப்படின்னா, எல்லாரும் ஒரு இடத்துல இருந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத விட ஆளாளுக்கு அவங்க வேலையை பார்க்கலாம், பிரிஞ்சு போய் அவங்க வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. பிரிதல் தான், பிரிஞ்சிருந்தாலும் அதுல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி உள்ள அமைப்பு கொடுக்கும் இந்த நேரத்துல அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? முடப்பட்டவர்கள், ஊனமானவர்கள்ட்ட கொஞ்சம் கவனமா இருங்க. அதே மாதிரி மூத்தோர் பெரியவர்களிடம் கொஞ்சம் கவனமா இருங்க. அது குழந்தைகள் விஷயத்துலயும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. வேணா இந்த இந்த சனியோட அமைப்பு இவங்களை பாதிக்கிற மாதிரி அமைப்புல இருக்கு. அதாவது குழந்தைகளுக்கு 5க்கு 6ல. அதே மாதிரி மூத்தோர்கள், நம்ம வீட்டுல மூத்தவங்களா இருக்கிறவங்க விஷயத்துல அவங்க பேச்சு உங்களுக்கு பிடிக்காம நீங்க சண்டை போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது காதல் சம்பந்தப்பட்ட அமைப்பு, மூத்தோர்கள் சம்பந்தப்பட்ட அமைப்பு, குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்பு, இதுல கவனமா இருந்தா போதுமானது அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை எல்லாமே பிளஸ் பிளஸ் மைனஸ். அது என்ன பிளஸ் பிளஸ் மைனஸ்னா அப்படின்னா, சாதகமாகவும் இருக்கும், பாதகமாகவும் இருக்கும், எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதுவும் சுக்கிரன் பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் ஆடம்பர செலவுகள் நிச்சயம் அதிகமா பண்ணக்கூடியவர்களா இருப்பீங்க. சரிங்களா? புதன் அதிகப்படியான புத்திசாலித்தனத்தை கொடுக்கும், நண்பர்களை உருவாக்கி தரும், பூமி பாக்கியத்தை உருவாக்கி தரும் அப்படிங்கிறத சொல்லலாம். படிப்புல ஃபர்ஸ்ட், விளையாட்டுல ஃபர்ஸ்ட், எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட்ன்னு பேர் எடுக்க நீங்க கொஞ்சம் அந்த கண் திஷ்டிம்பாங்க, இது எல்லாருக்குமே இயல்பான விஷயம் தான். அதாவது எல்லாமே எனக்கு சாதகமா இருக்கும் போதுல என்னோட வளர்ச்சியை பார்த்து பிறர் பொறாமைப்படுவார்கள். அந்த பொறாமைப்படுபவர்களோட தாக்கம் இந்த காலகட்டத்தில் இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன்னா கேது நேரா 3ஆம் இடத்துல இருக்கு. அந்த 3ஆம் இடத்து அதிபதி 12ல இருக்கார். சூரியனோட உயரத்துக்கு போகும்போது சூரியனால அந்த அஸ்தமம், அதாவது பாதிப்பை தரும். 12ல இருக்காருங்க, ராசியில இருந்தா பிரச்சனை இல்லை. அப்ப ஜூன் 15 வரை நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். நல்லா ஃபேமஸா எந்திரிச்சு போயிட்டு இருக்கீங்களா, ஓகே, தப்பு இல்லை. எந்திரிச்சு போறதை நான் குறைய சொல்ல, எந்திரிச்சு போவீங்கன்னு தான் நானும் சொல்றேன் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள். ஆனா அந்த உயரத்துக்கு போகும்போது கொஞ்சம் கவனமா, ஜூன் 15 வரையும் கவனமா இருங்க அப்படிங்கிறத சொல்றேன்.
எல்லாத்துலேயும் தலைமை பொறுப்பு எடுத்துக்கணுங்கிற அமைப்பு கிடைக்கும். ப்ரொமோஷன் கிடைக்கும். நிச்சயம் உங்களுக்கு ப்ரொமோஷன் உண்டு. இல்லாட்டி சேலரி இன்க்ரிமெண்ட் உண்டு. கண்டிப்பா சிறிது சிறிது பயண அலைச்சல்கள் இருக்கும். அதையும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. பயணத்தின் போது அதிகப்படியான வேகத்தை எதிர்பார்ப்பீர்கள். ஸோ அதை கொஞ்சம் கவனம் பண்ணிக்கங்க. குறைச்சு அதாவது வேகமா போகாம ஸ்லோவா போனா நல்லது அப்படிங்கிறத சொல்றேன். அதே மாதிரி பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஒரு ஆதாயம் நிச்சயம் ஏற்படும். அது எந்த வழியில ஆதாயம் தெரியாது. ஆனா கண்டிப்பா பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஒரு ஆதாயம் உண்டு. வாகனமுமே நல்ல ரேசிங் பைக்ஸ் இந்த மாதிரி வாங்குறதுக்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கு. நான் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், கொஞ்சம் ஸ்லோவா போங்க பயணம் பண்ணும்போது. அதனால வாங்குற வண்டிகள் கொஞ்சம் நிதானமான வண்டியா, வேகமா போகாம கொஞ்சம் ஸ்லோவா போற ஒரு நார்மல் ஸ்பீட்ல போற வண்டியா வாங்க நல்லது அப்படிங்கிறத சொல்றேன். சரிங்களா? அடுத்தது புனர்பூச நட்சத்திரக்காரர்கள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதினு சொல்லக்கூடிய குரு உச்சம், ராசியாதிபதி ஆட்சி. ஸோ இது எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு கிரியேட் பண்ணாது. எல்லாமே நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். காவல்துறை அதிகாரிகளிடமும் வீட்டுல எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை வராமையும், அதே மாதிரி நெருப்பு, செவ்வாய் தான் உங்களுக்கு இந்த நேரத்துல பிரச்சனையே. நெருப்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லையும் சூரியன் அப்படிங்கும்போது உயர் அதிகாரிகள் தந்தையிடமும், உயர் அதிகாரிகள் தந்தை, அதாவது நெருப்பு உங்களுக்கு இந்த நேரத்துல பிரச்சனை ஆகணும். ஏன்னா உங்க நட்சத்திராதிபதி இருக்கிறது நீர் ராசி. நீர் எப்ப ஆவியாகும்? நெருப்பு வந்தாதான் ஆவியாகும். ஸோ இதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தா போதுமானது அப்படிங்கிறதே சொல்லலாம். அதே மாதிரி உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடம் சொத்துக்காண்டி பிரச்சனை பண்ணாதீங்க. பிரச்சனை பண்ணீங்கன்னா நிச்சயம் கோர்ட்டு கேஸ் அப்படிங்கிற மாதிரி போக ஆரம்பிக்கும். போனால் எனக்கு வெற்றி வருமா அப்படின்னு கேட்டா உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும், பாதகமாகவும் இருக்கும். அதாவது முழுமையான சாதகம் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. சரிங்களா? மற்றபடி ப்ரொமோஷன் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை பத்தி நீங்க இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்க வேண்டாம். அது ஒரு நிதானமா போய்கிட்டு இருக்கும். இந்த மாசம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா ஜூன் மாசத்துக்கு மேல அப்படிங்கும்போது ஒரு சில கண்டிஷன்கள், அதாவது ஆணி பிறந்ததுக்கு அப்புறம் அதை சொல்றேன். ஒரு சில நிபந்தனைகளுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் வருது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் எந்த ஒரு பாதிப்புமே உங்களுக்கு இல்லை, எல்லாமே சக்சஸ்னே சொல்லலாம். பெண்களாக இருக்கும் பட்சத்தில் முழங்கால் கீழே ஏற்படக்கூடிய பாதிப்பு மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. குறிப்பா வயிற்றுல முழங்கால் கீழே பிரச்சனை இருக்கு, அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. அதாவது கழிவுகள் தேங்குது அப்படிங்கிற மாதிரி உள்ள பிரச்சனைகள் வரும், அதை பார்த்துக்கோங்க. சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு சிக்கலும் இல்லை, எல்லாம் நல்லா இருக்கு. வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க.